நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 46. காற்றின் சுடர் 7. அபிமன்யு சீசாருடன் துவாரகையின் மைய கலைக்கூடத்திற்கு செல்வதற்குள் உபயாதவர்கள் ஒவ்வொருவராக அங்கே வந்து கூடத் தொடங்கிவிட்டிருந்தனர். சாருகுப்தனும் பரதசாருவும் சாருசந்திரனும் இடைநாழியிலேயே அவனை எதிர்கொண்டனர். இளையோனே, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மெய்யாகவே நீ வரக்கூடும் என்னும் உள்ளுணர்வு எங்களுக்கு இருந்தது என்றான் சாரகுப்தன். உன் திருமணத்திற்கு இங்கிருந்து அனைவரும் கிளம்பினால் என்ன என்று நான் எண்ணினேன். அன்னை அதற்கு அரசியல் சூழல் உகந்ததாக இல்லை என்று சொன்னார். அபிமன்யு, ஆம், திருமணம் உடனடியாக நிகழ வேண்டியிருந்தது என்று தணிந்த குரலில் சொன்னான். திருமணம் என்றதுமே நாணுகிறான் என்றான் சீசாரு. விசாரு, உன் தோழனை இங்கே வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறேன். இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது. தந்தை நகர் அணைந்ததுமே இங்கே அரசியல் கொப்பளிப்புகள் மட்டுமே நிகழவிருக்கின்றன என்றான். சாரு தொலைவிலேயே மூத்தவரே என கூவியபடி ஓடி வந்தான். அவ்விரைவிலேயே பாய்ந்து அபிமன்யுவின் மேல் தொற்றி ஏறிக்கொண்டு கூச்சலிட்டு நகைத்தான். அபிமன்யு அவனை பற்றியபடி சுழன்றான். அவனை கீழே இறக்கி, நீ என்ன உண்கிறாய் இங்கே? எடை கொண்டு விட்டாய் என்றான். கதை பயில்கிறேன் என்றான் சாரு. 4 ஆண்டுகள் வில் பயின்றேன். அது எனக்கு சரியாக வரவில்லை என்று மூச்சு வாங்க சொல்லி, ஆனால் கதையும் சரியாக வரவில்லை. நான் வளைத்தடி பயிலலாம் என இப்போது எண்ணுகிறேன் என்றான். களிக்களத்திலிருந்து ஜாம்பவதியின் மைந்தர்களான விஜயனும் சித்திரகேதுவும் வசுமானும் திராவிடனும் கிராதுவும் வெளியே ஓடி வந்தார்கள். விஜயா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆசிரியர் நீ வந்த பின் பெரும்பாயை விற்கும் கலையை மீண்டும் கற்பிப்பதாக சொன்னார் என்று சீசாரு கூவினான். நான் அதை முன்னரே துணியில் செய்து பார்த்துவிட்டேன் என்றான் விஜயன். அபிமன்யு, உயரமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றான். அவன் கைகளை பற்றி கொண்ட வசுமான், யாதவ மைந்தர்களில் நாங்களே உயரமானவர்கள். எங்கள் மூதாதையர் வாழ்ந்த காட்டின் உயரம் அது என்றான். மூத்தவரை பார்த்தால் நானே அண்ணாந்துதான் பேச வேண்டியிருக்கிறது என்றான் கிராது. சித்திரகேது, மூத்தவர் இங்கில்லை, தந்தையுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். நாங்கள் அனைவரும் மூத்தவர்கள் அறியாமல் இங்கே ஒன்று கூடி கொண்டிருக்கிறோம் என்றான். அரசி நக்னஜித்தியின் மைந்தர்களான சித்ராகு, வேகவான், விருஷன், அமன், சங்கு, வாசு, குந்திக்கன் ஆகியோர் காளிந்தியின் மைந்தர்களான சுபாகு, பத்ரன், சாந்தன், தர்ஷன், பூர்ண நமாம்சு, சோமகன் ஆகியோருடன் வந்தனர். மிக விரைவிலேயே அப்பகுதி ஒருவரோடொருவர் உரக்க பேசி கூச்சலிட்டு சிரித்து கொள்ளும் ஒலியால் முழங்கத் தொடங்கியது. ஒவ்வொருவரும் அபிமன்யுவை அள்ளி தழுவி கொண்டார்கள். தோளில் அறைந்தும் இடைவளைத்து தூக்கிச் சுழற்றியும் கொண்டாடினார்கள். புதியவர்கள் வந்து சேர்கையில் அனைவரும் உரக்க கூச்சலிட்டார்கள். லக்ஷ்மணையன் மைந்தர்களான பலன், பிரபலன், ஊர்த்வாகன், மகாசக்தன், சகன், ஊஜஸ், அபராஜித் ஆகியோர் வந்தபோது அனைவரும் அவர்களை நோக்கி ஓடி அப்படியே தூக்கி அரை மூலையில் வீசினர். சில கணங்கள் அங்கே கூட்டாக மற்போர் நிகழ்ந்த உடல் அசைவுகள் எழுந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது அரிதாகவே நிகழ்கிறது என்று தெரிந்தது. அந்த களியாட்டு அவர்களை கட்டி வைத்திருந்த தடைக்கு எதிரானது என்று தோன்றியது. பிரலம்பன் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து திகைத்து நின்றான். அபிமன்யு கைகளை தட்டி, மூத்தோரே, இளையோரே, இவர் பிரலம்பர், என் அணுக்க ஒற்றர் என்றான். ஆ, இவன் ஒற்றனை பேணுபவன் என்றான் மித்ரவிந்தையின் மைந்தனான கர்ஹன். அவன் உடன் பிறந்தானான அனிலன், இவர் படகேறுவாரா என்றான். கிருத்தரன், அதெல்லாம் செய்யக்கூடியவரென்றே நினைக்கிறேன். அவர் தோள்கள் விற்பயிற்சியை காட்டுகின்றன என்றான். பத்ரையின் மைந்தனான பிரகரணன், வில் பயின்றவனின் தோள் என எப்படி தெரிந்து கொண்டாய்? இப்போதே சொல், இல்லையேல் உன் மண்டையை உடைப்பேன். கிருத்தரன், அவன் தோள்கள் அபிமன்யுவின் தோள்கள் போல் இருக்கின்றன என்றான். மூத்தவரே, அவன் விழிகளும் சிரிப்பும் தான் இவனைப் போல தெரிகின்றன என்றான் அரிஜித். ஜெயனும் சுபத்ரனும் வாமனும் கைகளை தட்ட, நோக்குக, அமைதி, நோக்குக, நாம் கடலாடலுக்கு வந்துள்ளோம், கூச்சலிட்டு சுவர்களை உடைப்பதற்காக அல்ல என்றான் ஜெயன். ஆயு, ஆம், ஆசிரியர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள்
என்றான். சீசாரு, கிளம்புக, அனைவரும் களிக்களத்திற்கு செல்வோம் என்றான். அவர்கள் கூச்சலிட்டபடி களத்திற்குள் நுழைந்தனர். மேலே கூரையிடப்பட்ட வட்ட வடிவமான பெரிய களமுற்றத்தில் யவன கள பயிற்சியாளர்கள் நின்றிருந்தனர். ஒவ்வொருவராக சென்று அவர்களின் கால் தொட்டு வணங்கினர். சத்தியகன், அமர்க, ஆங்காங்கே அமர்க என்று கூவ அவர்கள் அமர்ந்தனர். வர்த்தனன் அபிமன்யுவிடம், இவர் அளிக்கும் பயிற்சிகளை நான் தவறு விடுவதே இல்லை. இவருடைய சொல்லொலிப்பு போல வேடிக்கையானது பிரிதில்லை என்றான். ஆம், அவர்கள் மேலுதட்டை அசைக்காமல் பேசுவார்கள் என்றான் அபிமன்யு. அருகே அமர்ந்திருந்த சீசாரு, நான் இவரை போல பேசுவதற்காக இவர்களின் மதுவை கூட பலமுறை அருந்தி பார்த்தேன் என்றான். பிரலம்பன், என்ன நிகழ்ந்தது என்றான். நான் மது அருந்தினால் கோகுலத்து யாதவரின் கன்றோட்டும் ஒலிகள்தான் என் வாயிலிருந்து எழுகின்றன. ஆனால் எனக்கு அது தெரியாது, பிறர் சொன்னார்கள் என்றான். அமைதி, அமைதி என்று அரிஜித் கையை தட்டினான். அனைவரும் அமைதி அடைந்தனர். வர்த்தனன் மிக மெல்லிய குரலில், இவர் சொல்வதை நாம் செவி கொள்ள வேண்டியதில்லை, கைகளை மட்டும் நோக்கினால் போதும், நமக்கு கற்பிப்பவை அவையே என்றான். அவர் பெயர் என்ன என்றான் அபிமன்யு. அவன் உதடசைவை நோக்கிய யவன ஆசிரியர், என் பெயர் அகதன், இவர் என் தோழர் தியோதரர், அவர் யூதாலியர், அருகிருப்போர் ஹெர்மியர் என்றார். நாங்கள் இளமையிலேயே மாலுமிகளாக யவன நாட்டிலிருந்து கிளம்பியவர்கள். உலகை வலம் வந்து கொண்டிருந்தோம். இளைய யாதவரின் தோழர்கள் என்றான பின் சென்ற 20 ஆண்டுகளாக இங்கேயே வாழ்கிறோம் என்றார். யூதாலியர், அவருக்கு சிறு படகோட்டவும் பெருங்கலம் செலுத்தவும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இப்போது ஒரு மணி வயலென்றாகி விளைந்தது போல, அவரே பல முகம் கொண்டது போல எங்களை சூழ்ந்து அவை நிரப்பி இருக்கிறீர்கள் என்றார். தியோதரர், சிறு படகோட்டுவதை பற்றி சுபத்ரையின் மைந்தர் முன்னர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அதை பற்றி முதலில் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இளவரசே, நீங்கள் ஓடும் புறவி மேல் நிற்கும் பயிற்சி கொண்டவரா என்றார். அபிமன்யு, ஆம் என்றான். நீங்கள் நேரடியாகவே சிறு படகில் ஏறி நீர் மேல் விரைய முடியும். இது காலும் உடலும் கொள்ளும் ஒத்திசைவன்று வேறில்லை என்றார் தியோதரர். இதன் கொள்கைகளை பற்றி மட்டும் சொல்கிறேன் என்றார் தியோதரர். மண் அனைத்தையும் தரிப்பதனால் தரித்ரி எனப்படுகிறது. இளையோரே, நீரும் நெருப்பும் காற்றும் வானமும் கூட அனைத்தையும் தாங்குகின்றன. காற்று பறவைகளை தாங்கி செல்வதை கண்டிருப்பீர்கள். அனல் கரி துகள்களை தாங்கி நடமிடுவதை அறிவீர்கள். வானம் கோள்களை தாங்கி நின்றிருக்கிறதென்று எங்கள் நூல்கள் சொல்கின்றன. மீன்களை நீர் தாங்குகிறது. நீச்சல் அடிக்கையில் அது நம்மை ஏந்தி கொள்கிறது. அறிக, இவ்வைந்தில் மண்ணும் வானமும் மட்டுமே அசையாதவற்றை தாங்கும் தன்மை கொண்டவை. நீரும் காற்றும் அனலும் அசைவையே உடல் என்று நமக்கு காட்டுபவை. அசையாத போது அவை தெய்வங்கள் மட்டுமே அறியும் தங்கள் கருத்துருவுக்கு திரும்புகின்றன. நெளியா நீரும் தழலா எரியும் வீசா காற்றும் தெய்வநிலை அடைந்த யோகிகள் அறிபவை என்று உணர்க என்றார் தியோதரர். நீரும் காற்றும் நெருப்பும் நம்மை ஏற்றுக்கொண்டால் நம்மை அவை அன்னை என மடியில் ஏந்தி கொள்கின்றன. நம்மை அவை ஏற்க நாம் அவை என்றாவதே உகந்த வழி. நீரில் ஏறி கொள்பவன் நீர் என்று நெளிவு கொள்ள வேண்டும். காற்றில் எழுபவன் காற்றென அலைவடைய வேண்டும். இளையோரே, நெருப்பென்றே ஆனவனை நெருப்பு அணைத்து தோள் சூடிக்கொள்கிறது. சிறு படகு கலை காற்றுடனும் நீருடனும் ஆடும் விளையாட்டு என்றார் அகதர். நம் உடலை தாங்குவது நீர். ஆகவே நம் உடல் நீர் என்றே ஆக வேண்டும். அதன் அலைகளும் சுழிகளும் விசைகளும் நம் உடலிலும் கூட வேண்டும். புறவியூர்பவன் உடலில் புறவி நிகழ்வது போல, யானை அமர்ந்தவன் யானை என அசைவது போல, நீர் தன் 10,000 கைகளால் நம்முடன் விளையாடும். முடிவிலா கால்களால் துள்ளும், மத்தகம் உலைக்கும், முதுகை ஊசலாட்டும், புட்டம் துள்ள எழுந்து அமையும், திமிரி ததும்பி குதிக்கும். அதன் அசைவும் விசையும் நம்முடையதென்றே ஆக வேண்டும். நாம் அதனுடன் முற்றிலும் உடல் ஒத்திசைந்திருப்பது வரை நம்மை மூழ்கடிப்பதில்லை. ஒரு பிழை அசைவு, மெல்லிய பிறழ்வு நிகழ்ந்தாலும் வாய் திறந்து நம்மை விழுங்கிக் கொள்ளும். நீர் பெண், காற்று ஆண். காற்றுடன் ஒத்திசைபவனை அது அள்ளி வீசுகிறது, உதைத்து சிதறடிக்கிறது.
தன்னை எதிர்ப்பவனை மட்டுமே தோளில் ஏற்றிக்கொள்கிறது என்று அகதர் தொடர்ந்தார். ஆனால் நிகர் நின்று காற்றை எதிர்ப்பவன் உடைந்து அழிவான். காற்றுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவை விண்ணாளும் தெய்வங்கள் மட்டுமே. மல்லனாகிய தந்தையுடன் தோள் கோக்கும் இளமைந்தன் என காற்றுடன் போரிட வேண்டும். காற்று நம்மிடம் விளையாட வேண்டும். காற்றின் நெறிகளை நாம் அறிந்து ஆடி நாம் வெல்வதை அது மகிழும்படி அமைய வேண்டும் அவ்வாடல். மென்மரத்தில் செய்யப்பட்ட படகின் சிறிய பாவை வடிவம் ஒன்றை அவர்களுக்கு தூக்கி காட்டினார். ஒற்றை காலடி அமையும் அகலம் கொண்ட நீள் பலகையில் பொருத்தப்பட்ட 2 இரட்டை மடிப்பு பாய்கள்தான் நமது படகு என்று அகதர் சொன்னார். தட்டாரப்பூச்சியின் சிறகுகள் இவை. 4 தனிச்சிறகுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்தும் விலகியும் காற்றுடன் விளையாடுகின்றன. அவற்றை இணைக்கும் சரடுகள் இவை. இவற்றை பற்றி கொண்டு இழுத்து சிறகுகளை கையாள்கிறோம். அவர் அச்சரடை இழுத்து பாய்களை வெவ்வேறு கோணங்களில் இழுத்து திருப்பி காட்டினார். சாளரம் வழியாக வந்த காற்றின் எதிர்முகமாக பாவை படகை தூக்கி காட்டிய போது அதன் பாய்கள் புடைத்தெழுந்தன. சரடுகளை இழுத்து பாய்களை கோணம் மாற்றிய போது படகு உயிர் கொண்டது போல திரும்பியது. நம் கால்களை நீருக்கும் கைகளை காற்றுக்கும் அளிக்கிறோம். அன்னையும் தந்தையும் கொஞ்சி மகிழும் இளமைந்தனைப் போல விளையாடுகிறோம். இளையோரே, இதுதான் யவனத்தின் விளையாட்டுகளிலேயே மிகச் சிறந்தது. உபயாதவர் ஒவ்வொருவராக கடலில் இறங்க தியோதரரும் ஹெர்மியரும் யூதாலியரும் அகதரும் உதவினர். படகென அமைந்த மென்மரப் பலகையின் கண்ணியில் ஒற்றை காலை செருகிக் கொண்டு அதன் சூத்திர சரடை பிடித்தபடி ஒற்றை காலால் விந்தி விந்தி நீரை அடைந்தனர். அலை மீள்கையில் ஏறிக்கொள்ளுங்கள். சரடை இழுத்து பாய்களை விரியுங்கள். இரண்டும் ஒரே கணத்தில் நிகழ வேண்டும் என்றார் அகதர். உபயாதவர்கள் முன்னரே பலமுறை அதை செய்து பயின்றிருந்தனர். கிளையில் இருந்து காற்றில் தாவும் கிளி குஞ்சுகள் போல சற்று தயங்கி அவர்கள் அலைமேல் எழுந்தனர். காற்று கடலில் இருந்து கரை நோக்கி சரிவாக பாய்ந்து கொண்டிருந்தது. புடைத்தெழுந்த பாய்கள் ஒன்றுடன் ஒன்று செருகிக் கொண்டு ஒன்றின் காற்றை இன்னொன்றின் மேல் செலுத்தி விரிந்தன. படகுகள் நீர் பறவைகள் போல அலைமேல் எழுந்தன. ஒன்றை ஒன்று தொடர்ந்து எழுந்தமைந்து கடலுக்குள் சென்றன. பிரலம்பன் நீர் விளிம்பை அடைந்து காத்து நின்றான். அவன் கால்களை அரைந்து சிதறி விரிந்து திரும்பிச் சென்றது அலை. எழுக என்றார் தியோதரர். அவன் அறியாமல் சரடை இழுத்தான். அதே கணம் கால்களை அலைமேல் வைத்தும் விட்டிருந்தான். காற்று அவனை வலப்பக்கமாக கொண்டு சென்றது. சரிந்து நீரில் புதைந்தான். உப்பு நீர் வாயில் நிறைந்தது. மூக்குக்குள் நுழைந்து திணறச் செய்தது. காலை உதறி நீரில் விழுந்து நீந்த வேண்டியதுதான் என எண்ணிய கணம் அவன் கை சரடை இழுத்தது. வலப்பக்கப்பாய் சற்றே திரும்ப படகு மேல் எழுந்து அடுத்த அலை வளைவின் மேல் ஏறி மறுபக்கம் தெரித்தது. அவன் கைகளுக்கு பாய்களின் ஒழுங்கமைவின் நெறி புலப்பட்டு விட்டது. ஆனால் அப்போதும் அவன் உள்ளம் அதெப்படி என்று வியந்து கொண்டுதான் இருந்தது. ஒவ்வொரு அலையையும் விழிகள் நோக்கியதுமே கைகள் அதை கடக்கும் வழியை அறிந்து கொண்டன. மானுடனுக்குள் பறவை ஒன்று வாழ்கிறது. அவன் கைகள் வேறேதோ பிறவியில் சிறகுகள் என்று இருந்திருக்க வேண்டும். மிக விரைவிலேயே அவன் காற்றிலும் நீரிலும் திளைத்து கொண்டிருந்தான். அப்பால் அபிமன்யு மிக இயல்பாக சுற்றி வந்தான். அலைகளில் ஏறி ஸ்ரீபானுவின் மேல் பாய்ந்து கடந்து அப்பால் சென்றான். என ஊளையிட்டபடி சாருவின் அருகே பறந்து அவனை அஞ்சு விலகச் செய்தான். மூத்தவரே, என்னை பிடியுங்கள் என்று ஜெயன் கூவினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு பாய்ந்தனர். அவர்களை சுபத்ரனும் சித்திரகேதுவும் விருஷனும் சங்குவும் துரத்தி சென்றார்கள். மிக அப்பால் விலகி மாபெரும் வட்டமென அவர்கள் சுற்றி வந்தனர். அவர்கள் சென்ற தடம் நீரில் அரை வட்டமென விழுந்து மறைந்தது. நீர்த்துளிகளுக்கு நடுவே அவர்களின் சிரிப்பு ஒளி விடுவதை பிரலம்பன் கண்டான். சத்தியகனும் வஹ்னியும் சூதியும் ஒருவரை ஒருவர் துரத்தி விளையாடினர். வெண்ணிற நாரை கூட்டம் போல அவர்கள் சிறகு விரித்தும் சரித்தும் நீர் மீது சுழன்றனர். சகன் சரிந்து நீருக்குள் புகுந்ததும் அபராஜித்தும் வஹ்னியும் பாய்ந்து சென்று அவனை இரு பக்கமும் பற்றி தூக்கி கொண்டு வந்தனர். வசுமானும் வாமனும் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு நீர்மேல் கிழித்து சென்று வான்வளைவை உரசுவது போல் அகன்று மறைய தியோதரர் அத்தனை தொலைவு செல்லலாகாது என்று கூவியபடி துரத்தி சென்றார். எதிரே விளையாடி கொண்டிருந்த பலனும் பிரபலனும் வர்த்தனனும் கூச்சலிட்டபடி விலகினர். அவர்களை திரும்பி பார்த்த பிரலம்பன்,
மிக பெரிய மீன் ஒன்று அவர்கள் நடுவே நீருக்குள் இருந்து உருவப்படும் வாள் என ஒளியுடன் எழுவதை கண்டான். காற்றில் எழுந்து வாள் சுழற்றி உடல் ததும்ப துள்ளி நீரில் மீண்டும் விழுந்து மூழ்கி மறைய அந்த அலையில் அவர்கள் நிலை அழிந்தனர். அவர்களுக்கு அப்பால் இன்னொன்று அதே போல எழுந்தமைந்தது. அவன் அருகே வந்து கொண்டிருந்த அகதர், அச்சம் வேண்டாம், அவை ஓங்கில்கள், நம்முடன் விளையாட வந்தவை என்றார். அவை மானுடரை அறியுமா என்றான் பிரலம்பன். அவை ஆழத்து மானுடர், அவற்றால் மொழியாடவும் இயலும் என்றார் அகதர். பிரலம்பன் தன் அருகே பேருடலுடன் ஓங்கில் ஒன்று எழுந்து மேலே சென்று நீர் அரைந்து விழுவதை கண்டான். அலையில் அவன் படகு சரிய பாய்கள் விலகின. ஊசி ஆடையில் புகுவதைப் போல அவன் படகு நீர்ப்பரப்பில் புதைந்தது. மறுபக்கம் எழுந்த ஓங்கில் தன் வாளால் அவன் படகை அரைந்து மேல் எழுப்ப அவன் நிலை மீண்டு அலைமேல் ஏறி சுழன்று எழுந்தான். அந்த ஓங்கிலின் திறந்த வாயில் கூரிய பற்கள் தெரிந்தன. அதன் முகத்தில் புன்னகை இருப்பது போல தெரிந்தது. நூற்றுக்கணக்கான ஓங்கில்கள் நீர் பரப்புக்கு மேல் எழுந்தன. பனங்குருவிகளைப் போல அவை காற்றில் பாய்ந்து பாய்ந்து நீரில் விழ அனலில் வைத்த யானத்து நீர் என கடல் கொப்பளித்து அலையடித்தது. அபிமன்யு ஒரு கையால் சரடை பற்றி கொண்டு மறு கையால் இடையின் கச்சையை அவிழ்த்து வீசி ஓங்கிலின் முதுகில் இருந்த செதில் சிறகின் மேல் தொடுத்து கொண்டான். அதற்குள் இன்னொரு ஓங்கில் அந்நுனியை பாய்ந்து கவ்விக்கொண்டது. அது அவனை கழுகு குருவியை என தூக்கி கொண்டு சென்றது. உபயாதவர்கள் அதை நோக்கி கூச்சலிட்டனர். பிரகர்ணனும் அரிஜித்தும் இரு ஓங்கில்கள் மேல் அதை போல சரடை வீசி ஏறிக்கொள்ள முயல நிலையழிந்து நீரில் விழுந்து சறுக்கி சென்றனர். ஆனந்தனும் மகாம்சனும் பவனனும் மகாசக்தனும் சென்று அவர்களை தூக்கி நிலை மீட்டனர். அவை மானுடருடன் ஆடி பழகியவை. ஆனால் அவை நம்மை ஏற்க வேண்டும், நாம் அவற்றை வெல்ல முடியாது என்றார் தியோதரர். அவை ஆழங்களிலிருந்து வருகின்றன. கடலின் ஆழம் மண்ணுக்கு மேல் நிகழும் அனைத்தையும் அறிந்திருக்கிறது என்பது யவன நூல்களின் கூற்று. ஓங்கில்கள் எழுந்து எழுந்து அமைவதைச் சுற்றி இளையோர் கூச்சலிட்டு களியாடினர். ஒரு தருணத்தில் பிரலம்பன் உணர்ந்தான், அவை அவர்களுக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்று. அபிமன்யு நெடுந்தொலைவுக்கு சென்று விட்டிருந்தான். மறைந்து விட்டான் என்று ஊர்த்துவாகன் கூவினான். ஓங்கில்களின் உலகுக்கு சென்று விட்டான் என்று பலன் கூவினான். அப்பாலிருந்து அம்பு போல அபிமன்யு பாய்ந்து வந்தான். அவன் படகு பாய் ஒடுங்கி கூர்கொண்டிருந்தது. ஓங்கில் விழிகளுக்கு தெரியவில்லை. கண்ணறியா விரலொன்று நீர்ப்பரப்பை கீறி வந்தது. அதன் மேல் எழுந்து அவன் அணுகி அதே விரைவில் சுழன்று அகன்றான். ஓங்கில்களை துரத்தியபடி உபயாதவர் நீரில் களியாடினர். அவை அவர்கள் மேல் எழுந்து விழுந்தன. அவர்களை கவிழ்த்தும் மீண்டும் தூக்கிவிட்டும் விளையாடின. வெள்ளி பூச்செடி என நீரை உமிழ்ந்து எருமை கன்று போல குரல் எழுப்பின. வாள்கள் நீரை அரைந்து உச்சி வெயிலில் சலவைக்கல் சிதறல்கள் போல பறக்கச் செய்தன. இளஞ்சாம்பல் நிறமான உடல்கள் இருண்ட நீர்த்துளி போல் ஒளி கொண்டிருந்தன. உடைந்து உடைந்து தெரித்த நீரின் ஒளியுடன் ஊடு கலந்தவை போல இளையோரின் முகங்கள் தெரிந்தன. முகிலாடும் விண்ணவர் போல ஒருவரை ஒருவர் நோக்கி கூவிச் சிரித்தனர். கைகளை வீசினர். பாய்ந்து வந்து அரைந்து திரும்பி விரைந்தனர். துரத்தி சென்றனர். ஒருவரோடொருவர் முட்டிக்கொண்டனர். கைகள் பிணைத்து கொண்டு காற்றில் விரைந்தனர். சென்றபடியே உதைத்து கொண்டனர். பூசலிட்டனர். தோள் பிணைத்து மல்லிட்டபடி சுழன்று அலைந்தனர். களியாட்டென்பது உடலுள் தேங்கிய ஆற்றலை சிதறடிப்பது மட்டுமே என பிரலம்பன் எண்ணிக்கொண்டான். சித்ராகுவும் சாந்தனும் மாறி மாறி அரைந்து கொண்டார்கள். சிரித்து கொண்டே விலகிச் சென்ற சித்ராகுவை சாந்தன் துரத்தி செல்ல இருவரும் கைகள் பிணைத்து முருக கூவியபடி சுழன்றனர். முகங்கள் களி கொண்டு மலர்ந்திருக்க தோள்கள் இறுகி நின்றன. போர் கலக்காத களியுவகையே மானுடருக்கு அளிக்கப்படுவதில்லை போலும். அபிமன்யு ஓர் ஓங்கிலில் இருந்து இன்னொன்றுக்கு தாவினான். இரு ஓங்கில்கள் அவனை தூக்கி காற்றில் வீச தலைகீழாக சுழன்று இறங்கிய அவனை தன் முதுகால் ஒன்று தாங்கிக் கொண்டது. 7-8 ஓங்கில்கள் அவனை மட்டுமே சூழ்ந்து நீர் திளைத்தன. சுழன்று வந்தபோது பிரலம்பன் தொலைவில் துவாரகையின் பெருவாயிலை கண்டான். அது காற்றில் பறப்பது போல சுழன்று மறைந்தது. மறுகணம் அகவிழியில் அண்மையில் என அது எழுந்தபோது கருடனின் விழிகளை கண்டான். நீர் வந்து அரைந்து அவனை அள்ளி வீசியது. சிறகு உழைத்து சுழன்று மீண்ட போது
அவ்விழிகளில் இருந்த துயரை உணர்ந்தான். துயரா என உளம் வியந்தது. துயரேதான் என உறுதி செய்தது அடி உளம். துயர் ஏன்? அது களியாடும் மைந்தரை அல்லவா நோக்கி கொண்டிருந்தது. ஒரு கணம் உடல் விதிர்க்க அவன் கையில் இருந்த சரடு நழுவியது. நீரில் விழுந்து மூழ்கி கைவீசி பாய்ந்து எழுந்து படகு பலகையை பற்றி கொண்டான். மீண்டும் சரடை பற்றி பாயை விரித்து படகை சீரமைத்து திசை அமைத்த போது உடல் முற்றிலும் தளர்ந்து விட்டிருப்பதை உணர்ந்தான். உள்ளம் எடை கொண்டு ஒவ்வொரு திசையையும் அழுத்தியது. அக்கணமே இறந்துவிட வேண்டும் என்பது போல தாளவியலா துயரை அவன் அடைந்தான். எழுத்தழல் 46வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.